Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிஎஸ்கேயோட ப்ரீவியஸ் எடிஷன்லாம் உங்களோட டாப் ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ என்னோட ஃபேவரட் வந்து பிரெண்டன் மெக்கலம் அண்ட் டுவேன் ஸ்மித் காம்போ தான். அண்ட் அதை தவிர வந்து முரளி விஜய், மைக்கேல் எஸ்ஸியை சொல்லலாம். அண்ட் ஃபேப் டூ பிளஸஸ் ருத்ராஜை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே பொதுவாக வந்து ஒரு ஓவர்சீஸ் அண்ட் இந்தியன் காம்போவோட தான் போயிருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு லாஸ்ட் சீசனில் ஞாபகம் இருக்கும், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் ஜெய்காட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. தென் மாத்ரே ரூல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் ஜெய்காட் அண்ட் உர்வில் படேல் தான் நம்மளோட டாப் 3 இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே ஷுட் கோ பேக் டு தர் ஓல்ட் ஃபார்முலாவா? ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் இந்தியன் பிளேயர் வந்து ஓப்பன் பண்ண வைக்கணுமா, ஒரு டாப் 3ல அட்லீஸ்ட் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ் சைலண்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக ஆர்ஆரில் ஒர்க் பண்ண ஜுபின் பாருச்சாவை இப்போ டேரக்டர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரோலில் சைன் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆரில் ஒரு டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ரோலில் ஒர்க் பண்ணப்போ நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல் அண்ட் இப்போ ரீசெண்டாக வைபவ் சூரியவன்ஷி. ஸோ 2008லேருந்து 2015 வரைக்குமே வந்து ஆர்ஆரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் சஸ்பெண்ட் ஆனப்போ வந்து டெல்லி டேர் டெவில்ஸோட ஒரு ஷார்ட் ஸ்டின்ட்ல இருந்திருக்காரு. தென் அகெயின் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட 2025 சீசன் வரைக்கும் இருந்திருக்காரு. பட் பொலிட்டிக்கலி இவர் ரொம்ப ராங்கு, இவர் வந்து நிறைய தப்பான விஷயங்களை இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே சில கருத்துக்கள் ட்விட்டரில் பார்க்க முடியுது. நம்ம சிஎஸ்கே பேட்டிங் கோச் மைக்கேல் எஸ்ஸி அவரோட பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆக போறாரா அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஸோ ரீசெண்டாக ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுத்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபிளெமிங் அண்ட் எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருந்திருக்கு. அண்ட் நீங்களே சிஎஸ்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் வந்து 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து டெஸ்ட் டீம்ல எனக்கு ஒரு கோச்சிங் ரோலுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் நான் எந்த ஒரு டிசிஷனும் இப்போதைக்கு எடுக்க போகிறது கிடையாது, நான் ரஷ் பண்ண போகிறது கிடையாது, பொறுமையாக டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வெறும் 2 நாட்களில் ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் விக்டரி அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா நாங்கள் யார் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க, ஆண்ட பரம்பரடா அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பங்களாதேஷ் 65 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வேர் குவைட் குட். அவங்களுக்கு வந்து ஷொரிஃபுல் இஸ்லாம் ஒரு 6 விக்கெட் எடுத்தார். எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஹசன் மஹமூத் ஒரு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரோ அதே மாதிரி ஷொரிஃபுல் இஸ்லாமே அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து ஒரு 6 விக்கெட்ஸ் எடுத்து சூப்பராக பவுல் பண்ணார். ஆஸ்திரேலியா 210 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. தென் அகைன் பங்களாதேஷ் பேட்டிங்கில் ஒரு கொலாப்ஸ் ஆகி 95 ரன்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ ஆஸ்திரேலியா 53 ரன்ஸ் மார்ஜின் அண்ட் 1 இன்னிங்ஸ் லெஃப்ட் வச்சு இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ரைட் நோ வேர்ல்ட் கிரிக்கெட்டில் எஸ்பெஷலி டெஸ்ட் மேட்சஸில் ஸ்டார்க்கோட கேலிபரை பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிளேயர் கிடையாது. அவர் தான் கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பங்களாதேஷ் அகேன்ஸ்டான மேட்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 விக்கெட்டு அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு 4 விக்கெட் எடுத்து 10 விக்கெட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சில் மட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான ஸ்பெல் பை ஹிம். இப்போ சிஎஸ்கேட ஓப்பனிங் காம்போ விஷயத்துக்கு வரேன். ஸோ சிஎஸ்கே ஐடியில் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி போனோம்னா இந்தியன் ஓப்பனர் அண்ட் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனரோட தான் சிஎஸ்கேக்கு அது சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலி நம்ம எடுத்து பார்த்தோன்னா மேத்யூ ஹெய்டன்லேருந்து ஹசி, ஃபேஃப் அண்ட் கான்வி வரைக்குமே சிஎஸ்கேட ஓவர்சீஸ் ஓப்பனர்ஸ் எப்பவுமே கலக்கியிருக்காங்க. அண்ட் அவங்க கூட சேர்ந்து ருத்ராஜ் எப்போலாம் பேட் பண்ணியிருக்காரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2021 ஐபிஎல் ஃபேஃபோட ஓப்பன் பண்ணப்போ 635 ரன்ஸ் அந்த சீசனில் ருத்ராஜ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 45 ஆவரேஜ், 4 ஹாஃப் செஞ்சுரி அண்ட் 1 செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. அந்த சீசனில் சிஎஸ்கே டைட்டில் வின் பண்ணதுக்குமே ருத்ராஜோட கான்ட்ரிபியூஷன் வாஸ் த மோஸ்ட். லெஃப்ட் ரைட் வெரைட்டியுமே ரொம்ப முக்கியம். ஸோ சிஎஸ்கே அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்கிறது அவங்களோட டாப் 6ல கிடையாது எக்ஸப்ட் சிவம் டுபே. அதுக்காகவே சிஎஸ்கே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எப்படியாவது ஸ்னீக் இன் பண்ணி ஆகணும். ஒரு ப்ரூவன் ஓவர்சீஸ் ஹார்ட் ஹிட்டிங் ஓப்பனரோட ருத்ராஜோ இல்லை ஆயுஷ் மாதிரியோ பேர் அப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி ஓவர்சீஸ் ஓப்பனரை கொண்டு வரப்போ லைன் அப் கண்டிப்பாக மாறதான் செய்யும். இப்போ ருத்ராஜோட சேர்ந்து ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் வச்சிங்கன்னா நம்பர் 3 வில் பி ஆயுஷ் மாத்ரே அண்ட் நம்பர் 4 வில் பி சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் அதை ப்ரிஃபர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவார். அவர் ஃப்ளெக்சிபிள் தான், டாப் 4 பொசிஷனில் எங்கே வேணாலும் ப்ளே பண்ண வைக்கலாம். ஓப்பனிங்கில் அவர் சக்ஸஸ் பார்த்துருக்காரு. ஆனால் நம்பர் 3 அண்ட் 4ல் வராருன்னா அந்த மிடில் ஓவர்ஸில் அவரால் ஸ்ட்ராங்காக ஸ்பின் அண்ட் பேஸ் ரெண்டுத்தையுமே ப்ளே பண்ண முடியும். சாம்சன் நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை கன்சிஸ்டன்சி. அது அவர்கிட்ட இந்த வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு அவரை நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ஷஃபிள் பண்ணக்கூடாது. அவருக்கு கரெக்டான ரோல் கிளாரிட்டி கொடுத்து இந்த மாதிரி அடாப்ட் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வில் டூ தட். அண்ட் சிஎஸ்கே அடுத்து நம்பர் 5 அண்ட் 6க்கு வந்து பிரவிஸ் அண்ட் டூபேயோட போகலாம். டூபே இன்கேஸ் ரிலீஸோ இல்லை ட்ரேட் ஆகிறாருன்னா அப்போ கண்டிப்பாக சிஎஸ்கே ஹேவ் டு டூ சம் சேஞ்சஸ். அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா வராருன்னா ஓகே நம்பர் 6ல கூட ஸ்லாட் இன் பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடியல் டாப் 6 இருக்கும். என்னதான் ஓவர்சீஸ் ஓப்பனரை கொண்டு வரதுனால ப்ரோஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக கான்ஸும் இருக்க தான் செய்யும். அதனால இப்போ நம்ம சில நெகட்டிவ்ஸும் பார்த்துடலாம். ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு ஒரு 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஜேமி அவுட்டன், டெவால் பிரஸ் அண்ட் நூர் அஹமத் ஆர் அகில் ஹுசைன். ஸோ இப்போ 4வது அந்த ஸ்பாட்டுக்கு தான் இவங்க எப்படி போக போகிறாங்க நம்ம யோசிச்சாகணும். ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலரோட போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் நேத்தன் எல்லிஸை ப்ளே பண்ண வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓவர்சீஸ் ஓப்பனர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸுமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. நான் இருக்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது ஹாரி ப்ரூக் தான். ப்ரூக் இப்போதைக்கு சஸ்பென்ஷனில் தான் இருக்காரு. ஐபிஎல் நெக்ஸ்ட் சீசன் அவரால் ப்ளே பண்ண முடியாது தான். பட் ரீசெண்டாக தான் ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐபிஎல் இஸ் a great competition, ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போயிட்டு ப்ளே பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு பெட்டர் பிளேயரை
அதுக்கப்புறம் தான் திரும்ப இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆவேன். அதனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதை பற்றி நான் திங்க் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே இந்த 2027 ஐபிஎல்ல வந்து ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனரை கொண்டு வர முடியலனாலும் 2028 மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக ப்ரூக்கை சைன் பண்ணலாம். இங்கிலாண்டோட ஒயிட் பால் கேப்டனாக வேறு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் அண்ட் ருத்ராஜுக்கு அவரோட ஐடியா செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2023 ஐபிஎல்ல எஸ்ஆர்எச்காக அவர் ப்ளே பண்ணப்போ ஒரு செமையான செஞ்சுரி கூட ஸ்கோர் பண்ணாரு. கேகேஆர் தேவையில்லாமல் ஃபில் ஆலன் அண்ட் டிம் சேஃபர்ட் 2 நியூசிலாந்து டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸை வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ரிலீஸ் பண்ணால் கூட சிஎஸ்கே நெக்ஸ்ட் ஆக்ஷன்லேயும் ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனரை கொண்டு வரலாம். நம்ம சிஎஸ்கே சைன் பண்ண அந்த நியூ ஹெட் கோச்சுமே என்ன மாதிரி ஐடியாஸோட வராரு, அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துமே நம்ம சிஎஸ்கே என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியும். சிஎஸ்கேவும் ஆர் டேக்கிங் தர் ஓன் ஸ்வீட் டைம் டு அனௌன்ஸ் த ஹெட் கோச். ஏன்னா அக்டோபர் மந்தில் தான் வந்து ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட்டே வருன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஃப்ளெமிங் ரிலீஸ் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா அப்போ கண்டிப்பாக ரொம்ப டீப்பாக இதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. சரி, ஓகே, சிஎஸ்கேக்கு ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர் அவசியமா ஐபிஎல் 2028 மெகா ஆக்ஷனில் ஹாரி ப்ரூக்கை சைன் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.